Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் வந்து ஒரு green peas இருக்குது இல்லீங்களா, மட்டரோ அப்புறமா காலிஃப்ளவர் ரெண்டும் சேர்த்து ஒரு கிரேவி பண்ண போறேன். சப்பாத்தி பரோட்டா கூட சாப்பிடுறதுக்கு. வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்னன்னு. பாருங்க தேவையான பொருள் என்னன்னு காமிச்சறேன். ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் இருக்குது. ஏன்னா இந்த காலிஃப்ளவர் சப்ஜினால கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது வச்சிருக்கிறோம். பெரிய சைஸ் காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்கள் க்ளீனாக கழுவிட்டு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு 2 சைஸு ஸ்மால் சைஸு கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிழங்கு சின்ன சின்ன பீஸாக இதுக்குறோம். மட்டருக்குறோம் ஒரு கப்பு அளவு மட்டருக்குறோம். கிழங்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கிழங்கு 3 சப்ஜின்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு ரொட்டிக்கோசரம். இதே போல் ஒரு 4 மீடியம் சைஸ் டொமேட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 சைஸு இதுக்கு ஆனியனுக்குறோம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்னதில் ஸ்லைஸாக. இதுக்கு தேவையான மசாலா சொல்லிடுறேன் பாருங்கள். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் இருக்குது. 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ரெகுலரு. அதே மாதிரி 1.5 ஸ்பூன் வந்து இது காஷ்மீரி சில்லி பவுடரு. 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடரு. 1 டீஸ்பூன் வந்து ஜீரா பவுடரு இருக்குது. இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. 1.5 டீஸ்பூன் இருக்குது. கஸ்தூரி மேத்தி இருக்குது கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு கர்ட் இருக்குது. தேவையான அளவு சால்ட்டு பாருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரா, அப்புறமா 2 சின்ன சைஸ் பட்டை, 4 வந்து லவங்க இருக்குது சின்னது, 2 ஏலக்காய், 2 வந்து பிரியாணி இலை இருக்குது. கார்னிஷ்க்கு 2 க்ரீன் சில்லி, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஜிஞ்சர் ஸ்லைஸாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் வச்சுட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே சைடில் அப்படியே செஞ்சால் அவ்வளோ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஜாஸ்தி டீப் ஃப்ரை பண்ணோன்ட்டு இல்லை, கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரே வாட்டி எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே அதில் சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஒடியாத இருக்கும். அப்படியே பண்ணாக்கா கொஞ்சம் ஒஞ்சிடும். ஃப்ரை பண்ணி எடுத்து பண்ணாலே கொஞ்சம் டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் வேணும்னா அப்படியே போடுற மாதிரினா கூட போடலாம். இல்லை ஃப்ரை பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா இப்படி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள் இதுலேயே நம்ம இது கிழங்கு கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட ஒரே வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில். க்ரீன் பீஸ் பண்ணுறது வேண்டாம், அது அப்படியே போட்டுடலாம். வேறு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் கொஞ்சம் சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போது இதில் கிழங்குலேயும் காலிஃப்ளவர்லேயும் சால்ட்டு கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவரில் 1 நிமிஷத்தில் நம்ம எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஆனால் போதும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே. பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிட்டோம். அதில் இப்போ இருக்கிறது வந்து பிரியாணி இலை, பட்டை, லவங்கு, ஏலக்காய், சீரகம் இது சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பட்டை, லவங்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டோன்னா இந்த கட் பண்ணி வச்சுக்கிற 2 ஆனியன் இருக்குது இல்லைங்களா, பெரிய சைஸு மீடியம் சைஸு. இந்த ஆனியன் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம இந்த மசாலா வச்சுருக்குறோம் இல்லைங்களா, பாருங்கள் இந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, இந்த மசாலா ஒரு பவுலில் இந்த பவுல்லையே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்குன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் இதிலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கூட இருக்குது இல்லைங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இதிலே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்குள்ளே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம், கெட்டி வேண்டாம். பாருங்கள் ஆனியன் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கணுன்னா இருக்கிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 டீஸ்பூன் இருக்குது. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். சால்ட்டு நம்ம காலிஃப்ளவரில் கூட சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கோசரம் நல்லா 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினேன்னு
இது பாருங்கள், இது பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா இது இருக்குது இல்லைங்களா, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், அது மசாலா இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கரம் மசாலா சேர்க்கலாம் இல்லைங்களா, அதுக்கு கரம் மசாலா இதில் போடுறது வேண்டாம் தான் நான் காமிக்கலக்குறோம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தக்காளி சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா விட்டுட்டோம் நம்ம அந்த மசாலா போட்டுட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த கர்ட் சேர்த்துக்கலாம். இருக்குது ஒரு 2 டீஸ்பூன் இருக்குது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இதுக்கு மேலே தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது என்னது, கர்டு சேர்த்தா கொஞ்சம் நல்லா கிரேவி திக்காக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர், நல்லா டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தயிர், இல்லை கட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி விடலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். தக்காளி இருக்கிற மசாலா, கர்டுங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா கிரேவி கொஞ்சம் நல்லா வர மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இது பாருங்கள், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டோம். நல்லா பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது. நல்லா கிரேவி கூட பாருங்கள் இவ்வளோ நல்லா ஆயிடுச்சு. ஃபுல்லாக டொமேட்டோ கூட கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது மேலவே இந்த க்ரீன் பீஸ் இருக்குது இல்லைங்களா, இது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலவே கூட நம்ம ஃபஸ்ட்டு இது பாருங்கள், கிழங்கு இருக்குது இல்லை, கிழங்கு செப்பரேட்டாக எடுத்துகிட்டா கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கிழங்கு இதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்க்கலாம். நல்லா இது கூட நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்க்கலாம். இதில் நல்லா மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். கிழங்குலேயோ க்ரீன் பீஸில் இருக்கிற பச்சை வாசனை கூட நல்லா போட்டோம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம அது சேர்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது கிழங்கு மட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இது காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணுக்குதோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சால்ட்டு கூட பார்த்து மேலே சேர்த்துக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவரில் சேர்த்துக்கிறோம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. அதுக்கப்புறமா மசாலாவில் கூட சேர்த்துக்கிறோம் ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போவே. ஏன்னா ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷத்தில் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி இருக்குது பாருங்கள், 1/2 டீஸ்பூனு. இது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மேலவே 2 க்ரீன் சில்லி, கொஞ்சம் ஜிஞ்சரு பாருங்கள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. சால்ட் எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். காரெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. தண்ணிக்கிற உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம இது சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி ரைஸுக்கு கூட நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டோம். ஃப்ரை பண்ணி நம்ம நல்லா எடுத்துட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். கிரேவி பாருங்கள் எவ்வளோ வேணும்ன்ட்டு. பாருங்கள், இந்த திக் தான் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம், சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
சப்ஜி ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பரா இருக்குது. இது செஞ்சு பாருங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.